வணக்கம். பிஎம் மணி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மணி சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாம் இறக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் வாய்ப்புகளை வரமாக்கிக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் எஸ் என்று கமெண்ட் செய்யவும். தபால் அலுவலக திட்டம். ஆண்டுக்கு ரூபாய் 250 முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் மகளுக்கு 21 வயதில் ரூபாய் 71 லட்சம் கிடைக்கும். இந்த திட்டம் மகள்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது மற்றும் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் 10 வயது அல்லது அதற்கு குறைவான தனது மகளுக்கு இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 250 டெபாசிட் செய்யலாம். நவீன காலத்தில் முதலீடு செய்வதற்கான மாற்று வழிகளை மக்கள் தேடுகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் பங்கு சந்தையில் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது. வங்கி எஃப்டி மற்றும் அரசு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு பதிலாக பங்கு சந்தையை மாற்று வழியாக மக்கள் பார்க்கின்றனர். இருப்பினும் அரசு திட்டங்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தருகின்றது. வரி சலுகைகளுடன் அதிக தொகையின் பலனை பெரும் அத்தகைய அரசு திட்டத்தை பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். திருந்துகிறது வட்டி. வட்டி அதிகரிக்கும் போது அல்லது குறையும் போது முதிர்ச்சியின் போதும் பெறப்படும் தொகை பாதிக்கப்படும். SSY கணக்கில் முதலீட்டு தொகை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு முன் டெபாசிட் செய்யப்பட வேண்டும். இதனால் மகள் அதிகபட்ச வட்டியை பெற முடியும். கணக்கை திறக்கும் போது உங்கள் மகளின் வயது 0 வயதுக்கு மேல் இருந்தால் உங்கள் மகளுக்கு 21 வயதாகும் போது அல்ல கணக்கு 21 ஆண்டுகள் நிறைவடையும் போது உங்கள் மகளுக்கு முதிர்வு தொகை கிடைக்கும். 71 லட்சம் ரூபாய் பெறுவது எப்படி? இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 1.5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யலாம். அதில் உங்களுக்கு அதிகபட்ச பலன் வழங்கப்படும். SSAவில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு முன் இந்த தொகை கணக்கில் டெபாசிட் செய்தால் மட்டுமே அதிகபட்ச வட்டியை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த தொகையை 15 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் மொத்த வைப்பு தொகை ரூபாய் 22,50,000. முதிர்ச்சியின் போது 71,82,119 ரூபாய் கிடைக்கும். இதில் வட்டியில் கிடைத்த மொத்த தொகை 49,32,119 ரூபாய். முதிர்வு காலத்தில் பெறப்படும் இந்த தொகை முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படும். இது போன்ற திட்டங்களை பற்றின விவரங்களையும் ஷேர் மார்க்கெட் பற்றின விவரங்களையும் பணத்தை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி மல்டிபிள் பண்ணணுன்ற விவரங்களையும் நமது பிஎம் மணி சேனலில் அப்பப்போது வீடியோவாக போட்டுட்ருக்கோம், பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பிஎம் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடவே நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.